நீங்கள் மட்டும் போய் தொழுவுறீங்க, பெண்கள் மட்டும் அனுமதி இல்லாத இருக்கிறீங்க. அவங்க 4 செவத்துக்குள்ள மட்டும் அவங்க தொழுகிறாங்களா? அது எப்படி சாத்தியப்படுமா? என்ன இறைவன் அவங்களுக்கு மட்டும் அருள் கொடுக்குறாங்களா அப்படின்றத கேள்விங்க. சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஆம்பளைங்கெல்லாம் பள்ளிவாசலில் போய் தொழுவுறீங்க, பொம்பளைங்களை 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கிறீங்க, பள்ளிவாசல் விட மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு அல்லாவுடைய அருள் வேணாமா அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விகள்லாம் எதுக்குன்னா அவங்க இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான நோக்கம் நீங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் மக்களுக்கும் சில விஷயங்களை சொல்வதற்கு இது பயன்படுது. பார்த்தீங்களா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்ங்க பெண்கள் பள்ளிக்கு வர்ற விஷயம் இருக்குல்ல, அது உலகத்தில் முதல்ல வழிபாட்டு தலத்துக்கு பெண்களை வர செஞ்சது இஸ்லாம் தான். அதுக்கு முந்தி பெண்களுக்கு அந்த அனுமதியே கிடையாது. வணங்குதா, பெண்கள் வழிபாட்டு தலத்துக்கு வரணுங்கிறத நபிகள் நாயகம் தான் முதல்ல உடச்சி என்ன செஞ்சாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா, தொழுகைக்கு ஆண்களை நோக்கி சொன்னாங்க, ஆண்களே லா தமனவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்கள் தடுக்கக்கூடாது, புருஷமார் யாரும் தடை போடக்கூடாது. இதுக்கு முந்தி தடை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, வழிபாட்டுதலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. புருஷன்மார்கள் யாரும் பெண்களை பள்ளிவாசலுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை போடுவாங்க. எல்லா நேரத்தில் 5 நேர தொழுகையிலையும் ஆண்களைப் போலவே பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். என்ன வித்தியாசம்னா, முன் வரிசையில் ஆண்களும் பின் வரிசையில் பெண்களுமாக நிற்பார்கள். கலந்து நிற்கிறது வழிபாட்டுக்கு சரியாக வராது. அதனால முன் வரிசையில் ஆண்களும் தடுப்பு கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகைக்கு வந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நாட்டில் தான் பெண்கள் பள்ளிவாசல் வர தடுத்துருக்கிறாங்க. மலேசியாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றாங்க, ஆண்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க, பெண்கள் வர்றாங்க. துபாயில் போய் பாருங்கள், அங்கெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, சவுதியிலலாம் வர்றாங்க. நம்ம நாட்டில் எப்படி இது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன் இது நுழைஞ்சிச்சு? இஸ்லாத்தில் பெண்கள் தானே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க நபிகள் நாயகம் காலத்தில், இது ஏன் தடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 100 பள்ளிவாசல்கள்லையும் பெண்கள் இன்றைக்கு பள்ளிவாசல் வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்களை நாங்கள் அனுமதிக்கிறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை பிறைய இருக்கலாம், அதிகமான அளவில் பெண்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அதே மாதிரி அகல ஹதீஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பெண்களை அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மார்க்கத்தின்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஆண்களைப் போல வரலாம், 5 நேரத்துக்கும் வரலாம், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரலாம், எல்லா தொழுகைகளையும் பெண்கள் பங்கெடுத்துக்கொள்ளலாம். என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு கூட்டு தொழுகைக்கு போகணும், பெண்கள் வந்து விரும்பினா போகலாம். ஏன்னா அவங்க புள்ள கொட்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கட்டாயமாக்கிட்ட சிரமமாக போயிடும். அவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய்க்கிறங்க, வீட்டில் வேணாலும் தொழுதுக்கிறங்க, பெண்களுக்கு சட்டம், ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு போகணுங்கிற சட்டம். இதானே தவிர அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எங்கள் மார்க்கத்தில் இந்த விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வந்து நிறைய ஊரில் மாற்றம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் சரியாயிரும்.